இந்த தமிழரசுக் கட்சியின் வரலாற்றை, தந்தை செல்வாவின் ஈடுபாட்டை மிக காத்திரமாக பதிவு செய்திருந்தார். அவரை பெருமதிப்புடன் விழித்து இங்கிருக்கின்ற தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் சிவஞானம் ஐயா அவர்களையும், அதனுடைய பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஐயா அவர்களையும், கௌரவ இந்த மன்றத்தினுடைய உறுப்பினர்களையும், தந்தை செல்வாவின் ஈடுபாட்டோடு வந்திருக்கின்ற பேராளர்களையும் உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினையும் சலாத்தினையும் தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்று உலக வரலாற்றில் மிக முக்கியமான நாள். புனித பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் நற்கதி அடைந்து செல்கின்ற நாளும் இதுதான். இதே போன்ற ஒரு நாள்தான் தந்தை செல்வா அவர்களும் நம்மிடமிருந்து விடைபெற்றிருக்கின்றார். உலக அமைதிக்காக குரல் கொடுத்து தனது இறுதி பயணத்தை தேடிக்கொண்ட புனித பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் மரியாதையும் இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் நற்கதி அடையும் இந்த நன்னாளில்தான் எமது நாடும் துக்கம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த நாட்டு தமிழ் பேசும் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தந்தை செல்வா அவர்களை பற்றி ஞாபகப்படுத்துகின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. திருக்குறளிலே திருவள்ளுவர் சொல்லுவார், தம்மில் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலையன். அறிவு முதலியவற்றால் தம்மை விட சிறந்தோர் வழி நின்று ஒழுகுதல் அரசருக்கு எல்லா வலியுடைமையிலும் தலையாகும். அன்றைக்கிருந்த அரசியல் தலைவர்கள் அப்படித்தான் செல்வாவை வழிபட்டிருந்தார்கள். அதுபோன்று நமது சமூகங்களுக்கு தந்தை செல்வாவின் கல்வியும் பண்பும் அவரை பின்பற்றி ஒழுகும் தலைமையை நமக்கு தந்தது. அதனாலே தான் நாம் நூற்றாண்டு கடந்தும் அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். இலங்கை அரசியல் வரலாற்றின் ஆளுமையாக ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் அவர்களின் நினைவு பேருரையை இன்று ஆற்றுவது, அதுவும் யாழ்ப்பாணத்திலே ஒரு முஸ்லீம் மகன் வந்து ஆற்றுவது எனக்கும் உங்களுக்கும் பெருமை தருகிற விஷயமாகும். இந்த அழைப்பினை விடுத்த இளங்கோவன் அவர்களுக்கும் ஏனைய அதனுடைய மன்றத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சில வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே சீமாட்டி லீலாவதி அவர்களுடைய நினைவு பேரையை ஆற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதுபோன்று இன்று சிறுபான்மை மக்களுக்கு மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்த தலைவர் அவருடைய நினைவு பேரையை ஆற்ற கிடைத்திருக்கிறது. தந்தை செல்வாவை பற்றிய நினைவுகள் அல்லது அவரை இந்த சமூகம் கொண்டிருக்கின்ற மதிப்பு நாங்கள் சாதாரண அளவிலே கொண்டிருக்கின்ற நம்பிக்கைகளை விட மிகப்பெரியது. ஏனென்றால் நாங்கள் சொல்லுவோம், எங்களுடைய கிராமத்திலே இருக்க வேண்டும், எங்களுடைய தலைவராக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் நாங்கள் பேசியிருப்போம். தந்தை செல்வா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் பிறக்கவில்லை. செல்வநாயகம் ஒரு தமிழரும் அல்ல. ஆனால் எஸ்ஜேவி செல்வநாயகம் ஒரு தமிழனாகவும் யாழ்ப்பாணத்திலும் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார். அதுதான் அவருடைய வாஞ்சையினுடைய அவர் பெற்றிருந்த மிக பெரும் பேராகும். அவர் மலேசியாவிலே பிறந்தவர். அவருடைய குடும்பம் கல்வியிலே கொண்டிருந்த அக்கறையின் காரணமாக அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அமெரிக்க மிஷனிலே கல்வி கற்று சட்டத்தரணியாக ஆகி ஆசிரியராக பணிபுரிந்து மிக பெரும் பேறு பெற்றிருந்தார். அவர் கொழும்பிலே வாழ கிடைத்த போதும் அதுதான் அவருடைய ஸ்டைல். அவர் கொழும்பிலே தனக்காக ஒரு இல்லிடத்தை அமைத்து கொள்ளவில்லை. அவர் நகரப்புறங்களிலெல்லாம் இருந்து ஒரு சட்டத்தரணியாக சேவையாற்றியும் ஒரு அரசியல் தலைவனாக இருந்தும் எப்போதுமே ஒரு பணிவானவனாகவும் ஒரு கிராமத்தவனாகவும் தான் தன்னை அவர் அறிமுகப்படுத்தி கொண்டார். இதுதான் அவரிலே இருக்கிற மிக பெரும் முக்கியமான விஷயமாகும். 1947ஆம் ஆண்டு அவர் அரசியலுக்கு வருகிற போது தமிழர் சமூகத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதானமான வேண்டுகோளாக இருந்தது. தமிழ் பேசும் மக்களின் தந்தையான அவர்
அரசியல் வரலாற்றிலே தமிழ் பேசும் மக்களுக்காக ஆற்றிய பணிகளைத்தான் நான் இங்கு உங்களுடன் சிறிது உரையாட விரும்புகின்றேன். நமது அரசியலிலே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. எந்த மிக பெரும் அரசியல் தலைவராக இருந்தாலும் நாங்கள் டிஎஸ், டட்லி, ஜேஆர், பிரேமதாச, சந்திரிகா, மஹிந்த, அவன் இவன் இப்படித்தான் நாங்கள் அரசியல் தலைவர்களை பேசுகிறோம். ஆனால் 2 தலைவர்களை நாங்கள் அப்படி பேசுவதில்லை. ஒருவர் தந்தை செல்வா நாயகம் அவர்கள், அவர் வாழுகின்ற அவர்கள் தந்தை என்றே அழைத்தார்கள். மற்றவர் தலைவர் அஷ்ரப் அவர்கள், அவரை தலைவர் என்றே அழைத்தார்கள். இதுதான் தாங்கள் தலைவராக இருந்து மக்களிடம் சம்பாதித்து கொண்ட பெரும் பேராகும் என்று நான் கருதுகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பற்றித்தான் நான் இங்கு உங்களோடு பேசுகின்றேன். இந்த செல்வநாயகம் அவர்களுக்கு இந்த தந்தை என்று கிடைத்த அடைமொழியை பற்றி பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் சபாரத்தினம் எழுதிய தந்தை செல்வா என்ற நூலுக்கு ஒரு அணிந்துரை எழுதியிருக்கிறார். அதிலே குறிப்பிடுகிறார். இந்த ஆதாரங்கள், இந்த விரிவுகள் எல்லாம் உங்களுக்கு கையிலே தரப்படும். ஏறத்தாழ 1950களின் நடுத்தருவாயில் கணிசமான அளவு அரசியல் செல்வாக்கு பெற்றிருந்த இலங்கை மார்க்சிய அரசியல் மரபின் பிரதான நிறுவனங்களில் ஏற்பட்ட அகப்புற சிதைவின் பின்னர் செல்வநாயகத்தின் அரசியல் எண்ணத்துணிவு ஒரு அசாதாரண வலுவை பெற்றது. அப்போ இந்த மார்க்சிய அரசியல் தான் இருக்கிற போது செல்வநாயகம் வருவது ஒரு சாதாரண அரசியல் வருகையாக இருந்தாலும் அது தமிழ் மக்களுக்கு மத்தியிலே, தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய வலுவாக, ஒரு அசாதாரண சக்தியாக அவர் மக்களுக்கு மத்தியில் வருகை தருகிறார். அதனாலே தான் பொன்னம்பலம் ராமநாதன், ஜிஜி பொன்னம்பலம் ஆகியோருடன் இணைத்து கொள்ளப்படாத தந்தை என்ற அடைமொழி செல்வாக்கு கிடைக்கிறது. இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அதனை நான் ஆழமாக பேச முடியும். சிவத்தம்பி தான் சொல்கிறேன். யாழ்ப்பாணத்தினில் நிலை வந்த சைவமும் தமிழும் என்ற நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒன்றாக அமைந்தது மாத்திரமல்லாமல் இந்த மொழிவழி தேசியம் மதங்களை கடந்து முனைப்புற்றதெனலாம். அது 2 வழிகளிலே நிகழ்கிறது. ஒன்று, ஒரு கிறிஸ்தவர் நமக்குள்ளே வந்து அரசியல் தந்தையாக வழிகாட்டுகிற ஒரு மரபு. இன்னொரு மரபு, தமிழ் பேசுகின்ற மக்களாகிய முஸ்லீம்கள், இவர்களையும் அவர் இணைத்து கொள்ள விரும்பினார். ஆனால் சிவத்தம்பி சொல்கிறார், தமிழ் பேசும் மக்கள் என்ற இந்த எண்ணக்கரு தமிழ் மேலாண்மைக்கான ஒரு கருவி என்று வடகிழக்கு முஸ்லிம்கள் நினைத்த மாத்திரத்திலும் செல்வநாயகத்தினுடைய நேர்மையில் அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் அவர்கள் செல்வாவை மதித்தார்கள் என்பதைத்தான் இங்கு சிவத்தம்பி குறிப்பிட்டுள்ளார். இப்படிப்பட்ட ஒரு தலைவருடைக்கு அவருக்கு நினைத்து நாம் மரியாதை கொடுப்பதும், அவரது இழப்பிலே கலங்கி போவதும், அவரதுக்கு மறைவின் பின் அவரது பிறப்பையும் இறப்பையும் ஆண்டாண்டு நினைத்து பேசுவதும் உண்மையிலே மானிட பிறப்பினுடைய பெரும் பேறு தான் இது. இதனைத்தான் திருவள்ளுவர் சொல்வார், தோன்றி புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்றும், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவார் என்று. அவர் வாழுகின்ற போது மக்களிடத்திலேயும் தெய்வமாக இருந்தார், மறைந்த போது வானுரையும் தெய்வத்துள் மதிக்கப்படுகிற ஒருவராக அவர் மதிப்பு பெற்றிருந்தார். இனி நாங்கள் இந்த தமிழ் பேசும் மக்கள் என்ற எண்ணக்கருவை பற்றி சிறிது பேச விரும்புகிறேன். ஈழத்திலே தமிழ் பேசும் மக்கள் என்ற சொல்லாட்சி வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் வாழ்ந்த தமிழர்களும் ஈழத்து முஸ்லிம்களும் தமிழ் பேசும் மக்கள் என்ற அடையாளத்துக்குள்ளே வருவார்கள். மலையக தமிழர்கள் என்ற புரிம்பான அடையாளம் அவர்களுக்கு இருந்தாலும், முஸ்லீம்கள் என்ற புரிம்பான அடையாளம் இருந்தாலும், மட்டக்களப்பு தமிழர், யாழ்ப்பாண தமிழர் என்ற வேறுபாடு இருந்தாலும், அவர்கள் அனைவரும் தமிழ் பேசுகிறர் என்ற வகையிலே எல்லோருமே ஒன்றாக ஒரு சமூகமாக பேசுவதற்கு இந்த சொல் பயன்படுகிறது.
ஈழத்து சிறுபான்மை சமூகத்தின் பலத்தினை கட்டமைக்க முயல்பவர்கள் பெரும்பாலும் முஸ்லிம்களையும் தமிழர்களையும் இணைத்தே இச்சொல்லை பயன்படுத்தினர். நான் பல இடங்களில் இதனை அழுத்த விரும்புகிறேன். இந்த நாட்டிலே சிங்கள அரசாங்கத்திடமிருந்து நாம் தோற்கடிக்கப்பட்டதற்கும் நாமாக இருந்து தோற்கடிக்கப்பட்டதற்குமான அடிப்படை காரணம் இந்த செல்வாவின் கோட்பாட்டை நாங்கள் மறந்தது தான். அதாவது தமிழ் பேசும் மக்கள் என்ற ஒன்றிணைவை எங்களுக்குள்ளே எங்களால் ஏற்படுத்த முடியாமல் போனதுதான் எங்களுடைய அத்தனை தோல்விக்கும் காரணம் என்பதை நான் வரலாற்றிலிருந்து நிறுவ முற்படுகிறேன். ஆனால் இந்த தமிழ் பேசும் மக்கள் என்ற அடையாளம் வரலாற்றிலே நான் அதனை விரிவாக பேச விரும்பவில்லை. இஸ்லாமிய தமிழர்கள் என்றும் ராமநாதன் பொன்னம்பலம் அவருடைய காலத்திலும் பின்னர் அண்மையிலும் இந்த சர்ச்சைகள் பாராளுமன்றத்திலே வந்திருக்கிறது. ஆனால் இதனை தமிழ் பேசும் மக்கள் என்ற அடையாளத்தினால் இந்த ஒன்றிணைவை செல்வநாயகம் அவர்கள் கட்டமைத்திருந்தார். அதுதான் அவரால் இடம்பெற்ற மிக பெரும் அடையாளமாகும். என்னை பொறுத்தவரையிலே இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் வந்தேறுகுடிகள் தான். வரலாறு தந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். உலகத்திலே மனிதர்களிடம் முதலிடம் இலங்கையன் தான் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. சொர்க்கத்தில் சொர்க்கம் உலகினுடைய சொர்க்கம் என்று இலங்கை வர்ணிக்கப்படுகிறது. ஆதாம் என்பவரும் இலங்கையில் தான் முதலில் காலடி வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படும். என்னுடைய கருத்துக்கு நான் வலி சேர்க்க விரும்புகிறேன். பேராசிரியர் சிவசேகரம் அவர்கள் ஒரு கவிதையிலே சிவனொளி பாதம் என்ற ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நிராயுதம் என்ற சஞ்சியிலே வந்திருக்கிறது. நாற்றிசை நின்றும் மனிதர் மலைமுடி பாதையில் பதித்த பெருஞ்சுவட்டில் 4 இனங்களும் 4 மதங்களும் தேடும் 4 பாதங்கள் பகைமையறியாத உரிமை கொண்டாளில் பொன்னொழில் சிவனொளி பாதம் என்று எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் தங்களுடைய அடிப்படை பாதத்தினை அங்கே தான் தேடுகிறார்கள். நாங்கள் இந்த விஷயத்தில் ஒன்றுபடுகிறோம். வெவ்வேறான பாதங்கள் வெவ்வேறான பெயர் கொண்டு அழைத்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒரே பாதத்தை தான் இலங்கையில் தான் தேடுகிறோம். அந்த வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறவர்கள் தான் பௌத்தர்களாகவும் இந்துக்களாகவும் முஸ்லீம்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இங்கே இருக்கிறார்கள். இதில் இன்னும் பெரிய சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்த தமிழ் பேசும் என்ற சொற்றொடருக்கு இன்னும் பெரிய சுவாரஸ்யம் என்னென்றால் இலங்கையின் ஆரம்ப கால பகுதியிலே இந்த பௌத்தர்கள் தமிழைத்தான் தமது மொழியாக கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றிலே இந்த தமிழ் பௌத்தம் என்பது மிக விரிவாக பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். தமிழ் பௌத்தம் என்ற ஒன்று நிலவி இருக்கிறது. எப்படி இஸ்லாமிய தமிழ் இருக்கிறதோ சைவத்தமிழ் இருக்கிறதோ தமிழ் பௌத்தம் இங்கு நிலவி இருக்கிறது. கிறிஸ்தவ தமிழ் இருக்கிறதோ அது இங்கு நிலவி. தமிழுக்கு இருக்கிற ஒரு பெரிய வாஞ்சையை தான் எல்லா சமயங்களிலும் இலக்கியம் தமிழிலே இருக்கிறது. இதனைத்தான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அடங்கிய இந்த பெரும் சமூகம்தான் தமிழ் பேசும் சமூகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வேறுபாட்டுக்குள்ளே ஒன்றிணைவை ஏற்படுத்தித்தான் எஸ்ஜேவி அவர்கள் பெரிதும் பாடுபட்டிருக்கிறார். வேறொரு பிரச்சனை நான் முன்னே சொன்ன வேறொரு பிரச்சனையும் இதன் உட்குடையே இருக்கிறது. அது சைவ தமிழ் கருத்து நிலை பற்றியது. இன்றைக்கும் சற்று நாட்களுக்கு முன்னர் சம்பந்தனையா அவர்களுடைய மரணத்துக்கு பின்னர் மீண்டும் அது கோலோச்ச பார்த்தது தமிழர் அரசியலிலே. செல்வநாயகமும் ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய மருகர் நடேசபிள்ளை அவர்களை தோற்கடித்த போது இந்த நெருடல் ஒரு வகையாக ஏற்பட்டது. ஏன் இப்போதும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த நெருடல் இருக்கிறது. இதனை நான் விரிவாக பேசுவதை தவித்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இந்த நெருடல் செல்வநாயகத்தினுடைய கோட்பாட்டுக்கு எதிரானது. செல்வநாயகம் ஒரே தமிழ் பேசும் சமூகமாகத்தான் இந்த 3 இனங்களையும் அவர் கருதினார். அத்தகைய தலைமைத்துவம் நமக்கு வேண்டும். அந்த இணைவின் மூலம்தான் தமிழ் பேசும் சமூகத்தினுடைய கனவுகளை நாங்கள் வெல்ல முடியும், அல்லது செல்வநாயகத்தினுடைய கனவுகளை நாங்கள் வெல்ல முடியும். அதற்கு அடிப்படையாக நான் தமிழ் முஸ்லிம்களிடம் இருக்கின்ற ஒற்றுமையை பற்றி சில பதிவுகளை சொல்ல விரும்புகின்றேன்.
தமிழர்களோடு நாங்கள் முஸ்லீம்கள் ஒற்றுமையாகவும் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாகவும் வாழ்ந்ததற்கான பல சான்றுகள் இருக்கிறது. குறிப்பாக அதில் வரலாற்றிலே கன விஷயம் இருக்கிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு யாழ் முஸ்லீம்களுடைய வரலாற்றை பற்றி எழுதுகிற நூலிலே, யாழ் முஸ்லீம் வரலாற்று பார்வை என்ற நூலிலே அவர்களே சொல்லுகிறார்கள், நாங்கள் இங்கிருந்த தமிழர்களோடு நல்லெண்ணத்துடன் சேர்ந்து வாழ்ந்திருந்தோம் என்று. முஸ்லீம்கள் இங்கு வருகை தருகிற போது 8ஆம் நூற்றாண்டு அளவிலே தமிழர் ஆதிக்கம் இலங்கையினுடைய தென்பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் குறைவாக இருந்தாலும் வடக்கு பகுதியிலே அது மிகச்சரிவாக இருந்தது. அவர்களுடன் சிற்சில இடங்களில் முஸ்லீம்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். பிசி கந்தையா அதை சொல்லுகிற போது தன்னுடைய மட்டக்களப்பு தமிழகத்திலே ஈழத்திலே சிங்களவர், தமிழர், முஸ்லீம் ஆகிய 3 வகுப்பினரும் எந்த மத மொழி வேறுபாடின்றி ஒன்றுபட்டு வாழ்ந்ததற்கான சான்றுகள் உண்டு என்று குறிப்பிடுகிறார். மட்டக்களப்பில் குறிப்பாக தமிழர்களும் சோனவர்களும் மதத்தாலும் மொழியினாலும் மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் மொழியினால் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், தமிழர்கள் என்பவர்கள் எந்த வேறுபாடுமின்றி வாழ்ந்ததாக குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணத்திலே தேசவுடைமை சட்டம் முஸ்லீம்கள் தமிழர்களை ஆள கிழக்கிலே பொதுவாக முக்குவல் சட்டம் ஆழ்ந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த பண்பாட்டை நாங்கள் திருப்பி பார்ப்போம். மிக பெரும் விஷயம், ஆக மகிழ்ச்சி அடைகிற ஒரு விஷயம் திருமணம்தான். அந்த திருமணத்திலே இந்த 3 சமூகங்களும் எந்த வேறுபாடும் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டம் பால்வளம் கொடுத்திருக்கிறார்கள், ஆரத்தி எடுத்திருக்கிறார்கள், சீதனம் கொடுத்திருக்கிறார்கள், கால் கழுவி ஆரத்தி எடுத்து பால்வளம் கொடுத்து தாலி கட்டி திருமணம் நடக்கிற மரபு, த்ரோனிலே அமர்ந்திருந்து திருமணம் முடிக்கிற மரபு, இது 3ம் எங்களோட 3 சமூகத்திலேயும் வேறுபாடில்லை. மிக ஸ்ட்ரிக்டாக எல்லா இடத்திலும் தங்களுடைய மதத்தை வலியுறுத்துகிற முஸ்லீம்கள் கூட இந்த விஷயத்தில் அதை வலியுறுத்துறது. தென்னிந்தியாவிலிருந்து சீதன மரபை எங்கட ஆக்கள் இன்னும் பின்பற்றுகிறார்கள். கிறிஸ்தவரோட மரபிலிருந்து வந்த த்ரோன் மரபு நீங்கள் கைவிட்டாலும் நாங்கள் கைவிட ரெடியாக இல்லை. இந்துக்களுடைய மரபிலிருந்து தாலி கட்டுகிற மரபு நாங்கள் பின்பற்றுவோம். ஆனால் தாலி, சீதனம், ஏன் த்ரோன் கலாச்சாரம் கூட முஸ்லிம்களுக்கு ஹராம். ஆனால் அதனை அவர்கள் பின்பற்றுறோம். எல்லாத்துலேயும் நாங்கள் நான் சமூக பண்பாட்டை நான் சொல்லணும். ஆனால் ஏன் நாங்கள் அதனை நாங்கள் பின்பற்றுகிறோம்? இந்த பண்பாட்டு தொடர்ச்சி எங்களை விட்டு விலகவில்லை. நாங்கள் இந்த 3 சமூகமும் இதிலே ஒன்றுபட்டிருந்திருக்கிறோம். என்னுடைய தந்தையார் நீங்கள் இங்கு வந்திருப்பது போல தான் நான் அவரை கண்டிருக்கிறேன். அவர் ஒரு பள்ளிவாசல் தலைவர், அவர் ஒரு இணக்க சபையின் தலைவர் என்னுடைய தந்தையார். ஆனால் அவர் வேட்டி கட்டித்தான் திருமண வீடுகளுக்கு சென்றதை நான் பார்த்திருக்கிறேன். நான் சிறுபிள்ளையாக என்னுடைய அக்காக்கள் இன்றைக்கு நாங்கள் தமிழ் படத்தில் மட்டும்தான் காண்றோம் தாவணி, அது அந்த காற்றில் பறந்து போகும் தாவணி. தமிழ் படத்தில் மட்டும்தான் நாங்கள் அதை காண்றோம். ஆனால் அன்றைக்கு என்னுடைய அக்காமார் அந்த தாவணியை தான் உடுத்தார்கள். என்னுடைய அம்மா சாரி தான் உடுத்திருந்தார். 80களுக்கு பிறகு தான் இது மாறுகிறது. அது 2 வகையான நிலைப்பட்ட மாற்றம் எங்களுக்குள்ளே வந்தது. ஒன்று, என்னை பொறுத்தவரையிலே மத்திய கிழக்கு தொழில் நாட்டம், பெண்களும் மத்திய கிழக்கு போய் அங்கே இருக்கிற இந்த ஹிஜாப், ஹபாயா இந்த உடுப்புகளை கொண்டாந்தார்கள். அதே நேரம் இங்கு ஒரு சூழ்நிலை என்ன வந்ததென்றால், தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலே ஒரு பிரிவு ஏற்பட்டு அவர்கள் இரு சமூகமும் தங்களுடைய அடையாளத்தை நிறுவ முற்பட்டார்கள். அப்போ முஸ்லீம்களும் தங்களுடைய அடையாளத்தை நிறுவ வேண்டிய தேவை ஏற்பட்ட போதுதான் அவர்கள் ஆடை கலாச்சாரத்திலும் தங்களுடைய அடையாளத்தை கொண்டு வந்தார்கள். அரசியலிலும் தனிப்பட்ட அரசியலை தங்களுடைய அடையாளத்தை கொண்டு வருகிறார்கள். மற்ற தொழில் முறைகளை பற்றி நாங்கள் பார்க்குற போது எல்லா தொழில் முறைகளிலும் நாங்கள் ஒருவரோடு ஒன்றித்து வாழ்ந்த முறைமை தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த தச்சன், கொத்தன் வரமாட்டாங்க வேலைக்கு. 2 சமூகத்திலும் இருந்தாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த தொழில்களை குறிப்பாக எங்களுடைய பகுதியில் செய்தார்கள்.
இன்றைக்கு முடிவெட்டுதல் எங்களுடைய ஆக்களே செய்கிறார்கள், இரு சமூகமும் செய்கிறது. மரக்கறிகளை கொண்டு விற்கின்ற தொழில் 2 சமூகமும் செய்கிறது. திருவிழாக்களில் 2 சமூகமும் இணைந்திருக்கிறது. அங்கே அது பெரிய கொண்டாட்டம். பாண்டிருப்பி திரௌபதி அம்மன் கொண்டாட்டம் என்பது அது ஒரு பெரிய கொண்டாட்டம். அதுபோல கல்முனை கடற்கரைப்பள்ளி கொண்டாட்டம் தமிழர்களுக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டம். இன்றைக்கும் வீடுகளிலே சொல்லுவார்கள், இது கடற்கரைப்பள்ளியிலே வாங்கின பாத்திரம் என்றும், இது திரௌபதி அம்மன் கொண்டாட்டில் வாங்கின பாத்திரம் என்றும் சொல்கிற வழக்கம் தமிழர் முஸ்லீம்களிடத்திலே இருக்கிறது. இந்த அளவுக்கு நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். இது வடக்கிலும் இருந்திருக்கிறது. நல்லூர் கோவில் அம்சங்களிலே அதை நாங்கள் விரிவாக சொல்ல வேண்டிய விஷயங்கள், அதிலே முஸ்லீம்களுடைய இணைவு இருந்திருக்கிறது. இப்படி இருக்கிற போதுதான் அரசியலை நீங்கள் எடுத்து பார்த்தால் 1900 இங்கு குறிப்பிடப்பட்ட 56ஆம் ஆண்டு சத்தியகிரகத்திலே என்னுடைய தந்தையார் பங்கு பெற்றிருக்கிறார். சகோதரர் அன்வர் இஸ்மாயிலுடைய எம்பியாக இருந்தவர் பாராளுமன்றத்திலே. அவர் இளமையிலே காலம் சென்றுட்டார். அவனுடைய தந்தையார் படு மோசமாக தாக்கப்பட்டு பின்னர் ஓரளவு உயிர் வாழ்ந்தவர். சத்தியாகிரக போராட்டத்திலே மட்டக்களப்பிலே வைத்து அவர் சைக்கிளிலே மட்டக்களப்புக்கு போனார்கள். போய் அங்கே படு மோசமாக கல்லறிப்பட்டு தாக்கப்பட்ட ஒருவர். கல்முனையின் பிரபலமான இங்கு சார் பேசும்போது சொன்னார், அரசியல்வாதிகளான எம்எஸ் காரியப்பர், MC அஹ்மத், முஸ்தபா போன்றவர்கள் தமிழரசு கட்சியிலே தான் பிரதிநிதித்துவத்தை பெற்றிருந்தார்கள். தமிழரசு கட்சியின் பேச்சாளர்கள், பீரங்கி பேச்சாளர்கள் மஷ்ரூம் மௌலானா, அஷ்ரஃப் போன்றவர்கள் தமிழரசு கட்சியின் பேச்சாளராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு என்றால், தமிழரசு கட்சி மேடையிலே அஷ்ரஃப் பேசுகிறார், அண்ணன் அமிர்தலிங்கம் தமிழீழத்தை பெற்றுத் தராவிட்டால் இந்த தம்பி அஷ்ரஃப் தமிழீழத்தை பெற்றுத் தருவான் என்று பேசுகிறார். இந்த வரலாற்று உறவு எங்களுக்குள்ளே எல்லா விஷயத்திலும் இருந்திருக்கிறது. 1970ஆம் ஆண்டு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், புத்தளத்திலே முஸ்லீம் போலீஸார் இருக்கிறார்கள். ஆனால் பாராளுமன்றத்திலே அது எல்லா இடத்திலும் பேசப்படுற விஷயம், அந்த பாராளுமன்றத்திலே முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்தவர் தந்தை செல்வநாயகம் மாத்திரம்தான். இன்னொரு விஷயம் சொன்னால் சுமந்திரனை நான் மீண்டும் சர்ச்சைக்குள்ளாக்குவதாக இருக்கும். வடக்கு முஸ்லீம்களுடைய வெளியேற்றம் பற்றி 30 ஆண்டுகளுக்கு மீண்டும் அழுத்தமாக அது கவலைக்கிடமான விஷயம் என்று சொன்னவர் சுமந்திரன் தான். இதுதான் எங்களுடைய ஒன்றிணைவான அரசியல். உங்களுக்கு கொண்டு நடக்கிற போது நாங்களும், எங்களுக்கு கொண்டு நடக்கிற போது நீங்களும் அரசியல் குழு. அப்போதுதான் அது பிற சமூகத்துக்கு மத்தியிலே, பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியிலே முக்கியமாக ஈடுபடுகிற ஒரு விஷயமாக இருக்கும். இது தந்தை சில்வாவுடைய காலத்தில் இந்த உறவு முறைகளும் பண்பாடு. சில்வா மரணித்ததுக்கு பிறகு 80களுடைய பிற்பகுதியில் யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்ட போது சர்வதேச அளவிலே புகழ்பெற்ற ஒரு கவிதையை, புத்தரின் படுகொலை என்ற கவிதையை நூமான் தான் எழுதுகிறார். நேற்று என் கனவில் புத்தர் பெருமான் சுடப்பட்டிருந்தார், சிவில் உடை அணிந்த அரச காவலர் அவரை கொண்டனர் என்ற இந்த விரிவான அந்த நூலில் இருக்கிறது, நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்ற கவிதையை அவர் எழுதுகிறார். யாழ்ப்பாண முஸ்லிம்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அந்த நேரம் மிக பெரும் கோலோச்சி இருந்த தமிழீழ விடுதலை புலிகள் அதனை வெளியேற்றுகிறார்கள். அந்த நேரம் தமிழர்களிடம் புத்திஜீவிகளாக இருந்த பேராசிரியர் சிவசேகரம், இந்த மண் எங்களின் சொந்த மண், இதனை இல்லை யார் தாண்டன சொன்னவன், இந்த மண் எங்களை ஈன்ற மண் என்று முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் உரிய மண்ணாக, வான்புகழ் நபிகளின் பாதையில் பள்ளிவாசலில் தொழுகையில் சேர்ந்த மண் யாழ்ப்பாண மண், நோம்பினில் நல்லறம் செய்த மண், நாம் நாள்தோறும் பன்முறை தொழுத மண், நாமெல்லாம் ஓரினம் என்ற சொல் தன்னை மாற்றினோர் எங்களை தூற்றினோர், போமென எங்களை ஓட்டினோர் செயல் பார்த்தால் நெஞ்சமே வெந்த மண் என்று யாழ்ப்பாண முஸ்லிம்கள் வெளியேற்று சிவசேகரம் குரல் எழுப்புகிறார். ஜெயபாலன் எழுப்புகிறார். யானை என்ற கவிதையிலே அவர் குரல் எழுப்புகிறார். முஸ்லீம் என்று பழித்து கச்சை துண்டையும் பறித்து கொண்டு ஊரை விட்டு நாமே விரட்டிய நம்குடி என்று சொல்கிறார். நெற்றி மண் என்று தொழுத இடத்தை வில்வரத்தனம் எழுதுகிறார்.
பிறகு இது வடக்கு முஸ்லீம்கள் வெளியிட்ட பிறகு காத்தாங்குடி படுகொலை நடக்கிறது. அளவட்டியைச் சேர்ந்த மகாவியினுடைய மகன் சேரன் எழுதுகிறார். காத்தாங்குடி என்ற தலைப்பிலே அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். இதுதான் எங்களோட உறவு. அப்போ இதுக்குள்ளே நாங்கள் இந்த தமிழ் முஸ்லீம் உறவை கிறிஸ்தவத்தாலும் முஸ்லீம் என்ற தரப்பினராலும் நாங்கள் பிரிக்க முற்பட்டால் நாம் இந்த நாட்டிலே அரசியல் ரீதியாக எந்த வெற்றியும் அடைய முடியாது. ரைட். இப்படியான சமூகத்தை தான் எஸ்ஏவி செல்வநாயகம் எப்படி காப்பாற்றியிருக்கிறார், எப்படி பார்த்திருக்கிறார் சிறுபான்மை பிரச்சனையில் என்று பார்ப்போம். முதலாக தமிழரசு கட்சியை ஆரம்பித்து உரையாற்றிய போது இந்த நாட்டின் எல்லா தமிழ் பேசுவோரை சிறுபான்மையினரையும் அனுசரித்த அதே நேரம் முஸ்லீம்களுக்கும் சுய நிர்ணய உரிமை உண்டு என்று முதலாக அந்த உரையிலே செல்வநாயகம் சொல்கிறார். 3 விஷயத்தை பற்றி மேலும் வலியுறுத்தினார். ஒன்று முஸ்லீம் பிரச்சனை, 2வது தமிழர் சமூகத்துக்கே தற்கொலைக்கு சமமாக இருந்த தீண்டாமை என்ற விஷயம், சாதி என்ற விஷயத்தை. இந்த சாதி பாகுபாட்டினால் மனிதன் ஆண் பெண் என்ற சாதி அன்றி வேறில்லை. இந்த சாதி பாகுபாட்டினாலும் நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை இழந்திருக்கிறோம். தமிழர் முஸ்லீம் என்ற காரணத்தினாலும் நாங்கள் இந்த விடுதலை போராட்டம் இழந்திருக்கிறோம். அப்போ சிங்களம் பேசும் பிரதேசத்துடன் முஸ்லீம்கள் இணைந்திருக்க வேண்டுமா அல்லது தமிழ் பிரதேசத்துடன் இணைந்திருக்க வேண்டுமா என்ற விரிவான விளக்கங்களை செல்வநாயகம் வழங்குகிறார். கிழக்கு மாகாண தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களும் தனித்தனியாக சுயநுண்மையை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த சக்தியோடு சேர்ந்திருக்கணும் வேண்டும். அஷ்ரஃபை குறிப்பிட்டிருக்காருன்னு நான் சொல்கிறேன், நினைக்கிறேன். ஆனால் நான் தைரியமாக சொல்ல விரும்புகிறேன், முஸ்லீம் காங்கிரஸ் முன்வைத்திருந்த அத்தனை கோரிக்கைகள் அஷ்ரஃபுடைய காலத்தில் அத்தனையும் செல்வநாயகத்தினுடைய தொடர்ச்சி தான். அதுக்கு அடிகோலிட்டவர் செல்வநாயகம் அவர்கள். இப்படித்தான் சிறுபான்மை அரசியல் இருக்க வேண்டும், அதனை நாங்கள் இவ்வாறு தான் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன தலைவர்கள் தான் அவர்கள் இருவரும். முஸ்லீம் காங்கிரஸ் அவருடைய கவிதையில் பிறகு சொல்கிறார். இதே போல் இங்கு ஐயா அவர்கள் ஞாபகப்படுத்தினார். சௌமியமூர்த்தி தொண்டமான் தன்னந்தனியை வைத்திருந்த மலையக தமிழ் இனத்தையும் செல்வநாயகம் தன்னோடு இணைத்து கொண்டார். அவருடைய பிரஜா உரிமையை பற்றி அவர் கவலைப்பட்டிருக்கிறார். அதன் காரணமாக 1964ஆம் ஆண்டு திருமலை மாநாட்டிலே மலைநாட்டு தமிழ் மக்களது பிரஜா உரிமையை பறித்து தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதித்துவத்தை குறைத்ததோடு 75,000 பேருக்கு ஒரு பிரதிநிதி என்ற விதியை செய்து பிரஜா உரிமை பறிக்கப்பட்டு மலைநாட்டு தமிழர்களையும் கணக்கில் சேர்த்து தொகுதிகளின் தொகுதியை நிர்ணயித்தினால் மலைநாட்டு சிங்களவர்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்க வாய்ப்பு எடுத்தியதோடு திட்டமிட்ட சிங்கள குடியேற்றத்தின் மூலம் வடக்கிலும் கிழக்கிலும் தமிழரும் முஸ்லீம்களும் பலவீனப்படுத்துவர் என்ற எச்சரிக்கையை எஸ்ஏவி விடுக்கிறார். அது இன்றைக்கு வரையும் பொருந்தும். வடக்கிலும் கிழக்கிலும் இப்போது இருக்கிற அடிப்படை பிரச்சனை அதுதான். நாங்கள் எந்த சோசியலிச கம்யூனிச சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கப்படும் என்று நினைக்கிறோமோ அது நடவாது, அது நடக்க இல்லை. அதையாவது ஒரு முன்மாதிரியாக செய்வார்களே இருந்தால் நாங்கள் இந்த அரசை நம்புவதற்கு தயாராக இருக்கிறோம். அது கூட நிறைவேற்றுவதற்கு இந்த சிங்கள அரசாங்கம், அதுவும் இந்த அடிப்படையிலே 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்டிலே ஆட்சியை கொண்டு வந்திருக்கிற இந்த அரசாங்கம் கூட அதற்கு தயாரில்லை. குடியுரிமை சட்டங்கள் இயற்றப்பட்ட போது தமிழர்களது தரப்பில் முஸ்லீம் பிரதிநிதிகள் பங்கு பெற்ற தவறிவிட்டார்கள். இந்த சட்டத்தின் விளைவாக சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட மற்றொரு சட்டத்தின் மூலம் முஸ்லீம்கள் நேரடியாக பாதிக்கப்படுகிற நிலைமை, குறிப்பாக அவருடைய காணி பிரச்சினை, இது சம்பந்தமாகவும் எஸ்ஏவி செல்வநாயகன் தான் பேசுகிறார். சபாரத்தினம் தன்னுடைய தந்தை செல்வா என்ற நூலிலே இதனை விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். முஸ்லீம்களது இப்பொழுது பிரச்சனையை பற்றி சிந்தித்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கவும் இவருடைய பேச்சுக்கு பின்னர் தான் முஸ்லீம்கள் குரல் கொடுக்க தொடங்கினார்கள். இவ்வாறு எல்லா மலையக தமிழர்களுடைய பிரச்சனை நான் சுருக்கமாகத்தான் சொல்லிக் கொண்டு போகிறேன். முஸ்லீம்களுடைய பிரச்சனை எல்லாவற்றுக்கும் தலை நிமிர்ந்து இந்த பெரும்பான்மையின சமூகத்தோடு சிறுபான்மையினம் வாழ வேண்டும் என்ற
வழிவகையினை வகுத்தவர், அதற்கு தலைமைத்துவம் கொடுத்தவர் எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்கள். அதனாலே தான் நான் அவர் தன்னிகரற்ற தலைவர் என்ற நாமத்தை தமிழ் பேசும் மக்களுடைய தன்னிகரற்ற தலைவர் என்ற நாமத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். 1970ஆம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை தயாரிப்பதற்காக அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. அதில் தமிழரசு கட்சி மாதிரி அரசியலமைப்பு திட்டம் ஒன்றை முன்வைத்தது. அதிலே வடமாகாணமும் கிழக்கு மாகாண திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களில் கூரை ஆக்குவனவாக அமையும், அம்பாறை மாவட்டமும் முஸ்லீம் பெரும்பான்மையாக உள்ள ஒரு அரசாக அமையும், இலங்கையின் ஏனைய பகுதிகளில் 3 அரசுகளை நிறுவுவதற்கான யோசனை வரலாற்று பொருளியல்வாத அடிப்படையானதும் ஜனநாயக ரீதியிலான அதிகார பன்முகப்படுத்தலின் பயன்களை மக்களில் எல்லா பிரிவினரும் தூய்த்திட வேண்டும். இதுவும் செல்வநாயகத்தினுடைய அடிப்படை தான். இதனுடைய விரிவான விஷயத்தினை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஜோர்ஜ் பாத் என்ற பாத் கிளைம் என்ற இருவர் எழுதிய இலங்கையில் சமாதானமும் முரண்பாடும் பற்றிய சொல்லாடல், அதில் பிற்பகுதியிலே இந்த எஸ்ஜேவியினுடைய கடிதம் முழுக்க இணைக்கப்பட்டிருக்கிறது. இது நான் நினைக்கிறேன் எல்லா லைப்ரரிகளிலும் இருக்கும். இது நெதர்லாந்திலே ஒரு யூனிவர்சிட்டி ஆக்கள் வந்து இங்கே 2002ஆம் ஆண்டு செய்த கள ஆய்வின் மூலமாக வெளிவந்த ஒரு புத்தகம். இந்த 70ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட இதைத்தான் 2000ஆம் ஆண்டு நீலந்திருச்செல்வம் அஷ்ரஃபாக்கள் முன்வைத்த மாதிரி அரசியலமைப்பு. பாராளுமன்றத்திலே அஷ்ரஃப் வாசித்து ரணில் விக்ரமசிங்க முதலானவர்களின் கட்சியினால் தீயிட்டு கொளுத்தப்பட்ட அரசியலமைப்பு திட்டம். இவர்களெல்லாம் பிறகு ஜனநாயகம் சமாதானத்தை பற்றியெல்லாம் பேசுவார்கள். அவர்கள் முன்வைத்த அரசியலமைப்பு திட்டமும் செல்வநாயகம் 70களில் குறிப்பிட்ட அதைத்தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறது தமிழர் முஸ்லீம் பிரச்சனைகளை பொறுத்தவரையிலே. ஆகவே தான் இங்கு இந்த பிரச்சனையை கையாளுவதிலே செல்வநாயகம் அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வகித்திருக்கிறார் என்றால், அவர்தான் இலங்கையினுடைய தமிழ் பேசும் சமூகத்துக்கு சுதந்திரத்துக்கு முந்தைய காலத்தில் இருந்து எப்போ இந்த டொனமோர் சோல்பரி அரசியல் திட்டங்களின் மூடாக இந்த சிறுபான்மை டொனமோரில் தான் அது கொண்டு வரப்பட்டது. சிறுபான்மை சமூகங்களை பிரித்தாளுவதிலே பிரித்தானிய அரசாங்கம் கையாண்ட தந்திரோபாயங்களை முறியடிப்பதற்கு அல்லது அவர்கள் விதைத்த விதையை முளையிலே கிள்ளியறுவதற்குத்தான் 47களில் செல்வநாயகம் அரசியலுக்குள்ள வர்றார். அவர் வந்த நோக்கத்தை அவர் கடைசி வரையும் நிறைவேற்றுகின்ற ஒருவராக இருக்கிறார். இந்த 70ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி வைத்த மாதிரி அரசியலமைப்பு திட்டம்தான் மலையகத்திலே தொண்டமான் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தவும், முஸ்லீம் அரசியலிலே அஷ்ரஃப் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தவும் உதவியதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இதனாலே தான் நான் இன்னும் என்னுடைய பேச்சை சுருக்குகிறேன். இதனாலே தான் தந்தையை பற்றி, தந்தை செல்வநாயகத்தை பற்றி அஷ்ரஃப் எஸ்ஜேவியை என் இறக்கைகளில் காணுங்கள் என்று கவிதை எழுதினார். முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியிலே மிக காரசாரமாக விமர்சிக்கப்பட்டு சர்ச்சையை உருவாக்கிய ஒரு கவிதை. குண்டுகள் பிளந்தபோது அன்று பாராளுமன்றத்தில் பேசியது நினைவுண்டா? நிச்சயம். அப்போது பல்லாயிரம் முஸ்லீம் இளைஞர்களின் உள்ளம் ஒவ்வொன்றிலும் உங்களுக்காய் உவகைப்பூ மலர்ந்தது. அந்த பூக்கள் சருகான போது விழுந்த விதைகளை எடுத்து விதைத்து வளர்த்து மரமாக்கி தினமும் உரம்போடும் உழவன் நான். அதிலிருந்து தான் அவர் போடுறார். பிறகு நீங்கள் அவர் முன் வச்சிருக்கிற தென்கிழக்கு அழகோ அல்லது முஸ்லீம்களுக்கான சுயாட்சி என்ற உண்டோ அல்லது நிலத்தொடர்பட்ட என்றோ இதனுடைய அடிப்படையாக செல்வநாயகத்தினுடைய கருத்துக்கள் இணைந்திருப்பதை அஷ்ரஃபும் ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதன் ஊடாகத்தான் முஸ்லீம் காங்கிரஸ் வருகிறது. ஒட்டுமொத்த அடிப்படையிலே இதனுடைய பிறப்புகள் ஒன்று, இதனுடைய தேவைகள் ஒன்று. அதனை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று தான் நினைக்கிறேன். இதனால் உன்னை நினைக்கும் உள்ளங்கள் என்றொரு கவிதையை எழுதினார் அஷ்ரஃப். பிறகு இலங்கை வானொலியிலே செல்வராஜா என்பவர் பாடுகிற நெஞ்சில் இனிக்கும் தலைவா என்ற கவிதை எழுதுகிறவரும் அஷ்ரஃப் தான். ஆகவே அஷ்ரஃப் கொண்டு வந்த முஸ்லீம் காங்கிரஸ் என்பதற்கான அடிப்படையான இதுகளை அவருக்கு செல்வநாயகம் பழகிறார். இது இல்லாமல் முஸ்லீம் சமூகத்துடான சகோதர உறவை காட்டுகின்ற விஷயமாகும். இங்கே குறிப்பிட்டது போல பீட்டர் கெனமன் அவருடைய
கடைசி உரையிலே இங்கு கடைசி நிகழ்ச்சியிலே ஆற்றுகிற போது எஸ்டிஏவி செல்வநாயகம் தமிழினத்துக்கு மட்டும் தலைவராக அன்றி இலங்கையின் சுடர்விட்டு பிரகாசிக்கும் விளக்கண டாக்டர் என்எம் பெரேரா குறிப்பிட்டார். எஸ்டிஏவி செல்வநாயகம் தமிழினத்துக்கு மட்டும் தலைவராக அன்றி இலங்கையின் சுடர்விட்டு பிரகாசி, இதைத்தான் நான் திருக்குறளை திருவள்ளுவர் சொன்னதுதான் என்னுடைய ஆரம்ப குரல். தம்மில் பெரியார் சமரா ஒழுகுதல் வன்மையில் சிங்கள தலைவர்களும் இவரை மானசீகமாக தங்களுடைய வழிகாட்டுதலாக கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த தலைமைத்துவ பண்பு, அந்த அறிவு செல்வநாயகத்திடம் விரவி இருந்தது. பீட்டர் கெனமன் தேசிய சிறுபான்மையினரின் குரலாக எஸ்ஜேவி அடையாளப்படுத்துகிறார். சிவசிதம்பரம் தந்தை செல்வா வடக்கு கிழக்கு மலையகம் தமிழர் என்ற முஸ்லீம் என்ற வித்தியாசமின்றி எல்லா சமூகங்களையும் ஒன்றிணைத்தவர் என்று சொல்கிறார். இதுதான் நான் இந்த இடத்திலேயே அதனை நிறுவ முற்படுகிறேன். அதாவது சிறுபான்மை தலைவராக இருந்ததற்கான சான்றுகள் இதைவிட வேறொன்றுமில்லை. இந்த மிதவாத தலைவர்கள் இல்லாததான் இன்று இருக்கிற பிரச்சனை. சுமந்திரன் ஐயா அவர்கள் மன்னிக்க வேணும். மீண்டும் சொன்னார், ஆயுத போராட்டத்துக்கு நாங்கள் போனது பிழையண்டு. மிக சர்ச்சைக்குரிய கருத்து. ஆனால் அறிவு நிலை எப்போதும் உண்டத்தான் பேசும். பிழையண்டாம் பேசும். இந்த மிதவாத தலைவர்கள் இன்மைதான், அதனுடைய பற்றாக்குறை தான். நாங்கள் காய்த்து கொண்ட விஷயமும் தான். மிதவாத தலைவர்கள் எங்கள்கிட்ட இன்றைக்கு இல்லை. அதுதான் எங்களுடைய பிரச்சனைகளை என்று. அல்லது தலைவர்கள் இருக்கிறார்கள் என்றால் தொண்டர்கள் இல்லை. தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்றால் சில கூலிப்படைகள் அதற்குள்ளே இருக்கிறார்கள். எப்படியான ஒரு கட்டகத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய முடிவுரைக்கு வர விரும்புகிறேன். இவ்வாறு புகழ்மிக்கவராக வாழ்ந்த செல்வநாயகம் அவர்கள் மறைவுக்கு பின்னர் சிறுபான்மை அரசியல் மிக மோசமான கட்டத்துக்கு வந்துவிட்டது. பெரும்பாலும் சிங்கள அரசாங்கங்களால், பெரும்பான்மை அரசியலால் எங்களுடைய சிறுபான்மை கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டவையாக அல்லது நிராகரிக்கப்பட்டது என்பதை விட ஒவ்வொரு தேர்தலும் ஏமாற்றப்படுகிறதா என்று அவர்கள் வாக்குறுதி வழங்குகிறார். மிக நல்ல உதாரணம், அண்மை காலத்திலே இந்த அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் இந்த பிரதேசத்திலே குறிப்பாக வடக்கிலே சொன்ன கருத்துக்கள். ஆனால் தேர்தலுக்கு பின்னர் அது வேறாக மாறுகிறது. ஆகவே இந்த நிராகரிக்கப்பட்ட இந்த ஏமாற்றுகிற ஒரு நிலைமை தமிழர் அரசியலே பல வெடிப்புகள் நிகழ்ந்து விட்டன. செல்வநாயகத்துடைய மறைவுக்கு பிறகு வந்த நிகழ்ச்சிகளை சொல்கிறேன். விஎன்பியில் வந்ததுகள் பிறகு உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. அவையெல்லாம் செல்வநாயகத்துடைய மறைவுக்கு பின்னர் ஏற்படுகிறது. தமிழர் அரசியல் கட்சிகள் பல உருவாகி இருக்கின்றன. வடக்கும் கிழக்கும் பிரிந்து விட்டது. முஸ்லிம்கள் ஒதுக்கப்படுகிற நிலை உருவாகிவிட்டது. வடக்கையும் கிழக்கையும் பிரித்தவர்களும் இவர்கள் தான். இன்றைய காலத்தில் இருக்கிற அரசாங்கம் தான். 1983 அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி சபைக்கு வேட்பாளர்களை நியமிப்பதில் தமிழரசு கட்சியோடு முரண்பட வேண்டிய நிலைக்கு அஷ்ரப் தள்ளப்பட்டார். இதே நிலைமை தான் இன்றைக்கும் நாங்கள் காலையில் கழித்து கொண்டோம். இப்போது நடக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலும் எங்களுடைய தமிழ் முஸ்லீம் பிரதேசங்களிலே ஆங்காங்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. அது சில கட்சிக்குள்ளே இருக்கிற சிலரால் அது உருவாக்கப்படுவது. அதனால தான் நாங்கள் தனிப்பட்ட வகையிலே நாங்கள் தமிழர் முஸ்லீம் கிறிஸ்தவம் என்றார்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். கிழக்கில் அதே போன்று நான் வடக்கை சொன்னேன் போது கிழக்கிலேயும் அரசியல் தலைவர்கள் நாளுக்கு நாள் உருவாகி கிழக்கு தமிழர் அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது. தற்பொழுது பெரும்பாலான தமிழ் பேசும் அரசியல் சக்திகள் கூட்டாக ஒன்றிணைவதற்கு முயற்சித்துள்ளன. பல அரசியல் நாடகங்கள் கிழக்கில் இடம்பெறுகிறது. நான் இந்த கைதுகளை பற்றி சொல்கிறேன். வடக்கிலும் தமிழருக்கு தலைமை தாங்க பலர் உருவாகிவிட்டார்கள். மலை எழுச்சிக்கு உரிமை கொண்டாட பலர் வந்திருக்கிறார். முஸ்லிம்களின் அரசியலும் ஒரு வகையான தலைமைகளுக்காகவும் கட்சிகளுக்காகவும் நாடகம் ஆடுவதாக மாறியுள்ளது. அது அவங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுகிற அமைச்சுக்களுக்கு போட்டி போடுகின்றதாக, அதற்கு உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான கட்சிகளாகவும் தலைமைகளாகவும் தான் கொஞ்ச காலமாக இருந்தார்கள். இப்போது வேறு விஸ்வரூபம் எடுக்க தொடங்குகிறார்கள். இதையெல்லாம் அங்கு செல்வநாயகம் மறைவுக்கு பிறகு நடக்கிறது, இங்கு அஷ்ரப் என்ற தலைவரின் மறைவுக்கு பிறகு நடக்கிறது. மொத்தத்தில் தந்தை செல்வாவினுடைய தமிழ் தேசிய கோட்பாடு சிதைந்து போவதற்கு தமிழ் பேசும் சமூகம் என்ற கருத்து நிராகரிக்கப்படுவதும் ஒரு காரணமாகும். அதேபோல் தமிழீழம் என்ற கோட்பாடு சிதைந்து போவதற்கு கட்சிக்குள்ள இடம்பெற்ற உட்கட்சி மோதலும் அல்லது இயக்க மோதல்கள், முஸ்லீம் சமூக புறக்கணிப்பு போன்றவையை அடிப்படையாக அமைந்தன.
இந்த ரெண்டும் இல்லாவிட்டால், இந்த உட்கட்சி போதலும் முஸ்லீம் சமூக புறக்கணிப்பும் இல்லாமல் இருந்தால் இன்று நாம் தமிழீழ மண்ணிலே வாழக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக அது ஏற்பட்டிருக்கு. அது வெளிப்படையாக சொன்னால் வடக்கு முஸ்லீம்களுடைய பிரச்சனையும் கிழக்கில் விடுதலை புலிகள் அரசியல் தலைமைகள் பிரிந்து சென்ற பிரச்சனையும் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். இதற்கு பிறகுதான் 90களின் யுத்தத்தின் அகௌரங்களும் முஸ்லீம் தரப்பிலிருந்து ஒலிவில் பிரகடனமும் விடுதலை புலிகளின் பிரதேச முரண்களும் முள்ளிவாய்க்கால் யுத்தமும் நடந்து முடிகிறது. தந்தை செல்வானுடைய 38வது நினைவு பேரையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குறிப்பிட்ட கருத்தை இங்கு நான் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இது அவருடைய கருத்து அல்ல, பேராசிரியர் பிரான்சிஸ் ஸ்டூவன் சொன்ன கருத்து. சுவிட்சத்தின் பயன்களிலிருந்து சமமான பங்குகளை பெற்றுக்கொள்ள விடாது சில இனங்கள் ஒதுக்கி வைக்கப்படுவது சமத்துவமின்மையை ஏற்படுத்தி முரண்பாட்டுக்கு செல்லும். எங்களுக்கு கிடைக்கிற வரப்பிரசாதங்கள் உரிமைகளிலே அந்த பங்கிலே எங்களுக்கு குறைவைப்பட்ட அந்த இனங்களை ஒதுக்கி வைத்தால், சமத்துவமின்மை ஏற்பட்டால் அது முரண்பாட்டுக்கு வழிநடத்தி செல்லும். இந்த நிலை ஏற்படக்கூடாது என்றுதான் எஸ்ஏவி செயற்பட்டார். அது நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எஸ்ஏவி செயற்பட்டார். ஆனால் இந்நிலை சிக்கலுக்குள்ளதாக அமைந்து வருகிறது. லியோன் ட்ரொட்ஸ்கி ஒரு இடத்தில் கூறியது இன்னும் நமக்கு பொருத்தமாக இருக்கும். துரோகம் இழைக்கப்பட்ட இனம் நம்பிக்கை குண்டுகளாக தன்னை மாற்றிக்கொள்கிறது. துரோகம் இழைக்கப்பட்ட இனம் நம்பிக்கை குண்டுகளாக தன்னை மாற்றிக்கொள்கிறது. அதற்கு ஆதாரமாக, ட்ரொட்ஸ்கியின் கருத்துக்கு ஆதாரமாக, தன்னுடைய கடைசி காலத்திலே வெளிநாட்டு பிரமுகர்களுக்கு எஸ்ஏவி அளித்த பேட்டியை நான் இங்கு சேர்த்திருக்கிறேன். அந்த பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வியும், தமிழீழத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா, ஆயுத போராட்டத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா, தனித்தமிழ் ஈழ போராட்டத்தை நடத்த தயாராகிறீர்களா என்றெல்லாம் அவரிடம் கேட்கிறார்கள். உரிமை போராட்டம் என்பது வெறும் வெற்றிடத்தில் நடத்தப்படுவதல்ல, மக்கள் சமுதாயத்தில் நடப்பது. எனவே அகிம்சை போராட்டத்தை துவக்குவோர் சமுதாயத்தில் நிலவும் அரசியல் சூழலை கணக்கில் எடுக்க வேண்டும். அடுத்த ஆண்டில் தேர்தல், 77ஆம் ஆண்டு தேர்தலை பற்றி சொல்கிறார், நடக்க இருப்பது உங்களுக்கு தெரியும். தேர்தல் வரும் சமயத்தில் நாங்கள் போராட்டத்தை தொடர்பது நல்லதல்ல. சிங்கள தீவிரவாதத்தை பலப்படுத்த அது உதவும். தேர்தல் முடிந்த பின் புதிய அரசாங்கத்தின் போக்கையும் கணக்கில் எடுத்து தான் அகிம்சை போராட்டத்தை தொடங்கும். இந்த நேரம்தான் இந்த தமிழீழம் போராட்டம் அடிகோலுகிற நேரம். செல்வநாயகத்தினுடைய கடைசி காலம். அவர் இந்த பதிலை அளிக்கிறார். அது 3 கேள்வி இருக்கிறது, முக்கியமான கேள்விகள். இனி என்ன? எஸ்ஏவி மறைந்து பல ஆண்டுகள் கடந்து விட்டன, பல தசாப்தங்கள் கடந்து விட்டன. ஆட்சி மாற்றங்கள் நடக்குது, எதுவும் நடந்த பாடில்லை. ஜனாதிபதி தேர்தல் 2024 ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் இலங்கை அரசியலில் ஒரு புதிய கருத்து நிலையை ஏற்படுத்திக்கிறது. ஆனால் தமிழ் பேசும் அரசியலில் வளமை போதல இதனையும் கடந்து செல்லக்கூடிய நிலை தான் இருக்கிறது. சிறுபான்மையினை பொறுத்தவரையிலே மிக நம்பிக்கைக்குரிய ஒரு அரசாங்கமாக திகழ வேண்டியது இது. ஆனால் அதுக்கு 2 சின்ன உதாரணங்கள் போதும். ஒன்று, முஸ்லீம்களை அமைச்சரவையிலே காலாகாலமாக இருந்து வந்தது இல்லாமல் ஆக்கியது. மற்றது, தமிழர்களை பொறுத்தவரையிலே எந்த தீர்வுக்குமானது முன்னெடுப்பையும் இதுவரை அவர்கள் எந்த கருத்தினையும் வெளியிடாதிருக்கிறது. இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு அம்சம் இருக்கிறது. தந்தை செல்வா தான் இந்த தமிழ் சிறுபான்மையினர் என்ற ஒன்றை வச்சு அவர் அரசியலை கொண்டு சொல்கிறார். ஆனால் விவேகமானவர்கள் என்று சொல்வதா அல்லது கோமாளித்தனம் என்று சொல்வதா, அதில் சம்பாதிச்சு கொண்டவர்கள் மலையக தமிழர்களும் முஸ்லீம்கள். தமிழரசு கட்சி ஒரு நாளும் அமைச்சரவையில் இடம் பிடிக்கப் போவதில்லை. ஆனால் முஸ்லீம்களும் தொண்டமானம் அதனை செய்து அவர்கள் தண்ட சமூகத்துக்கு தேவையானவற்றை சம்பாதிக்க முற்பட்டார்கள். இது ஒரு பெரிய முரண்நிலை தமிழர் சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு கொள்கைவால் தான் இந்த நாட்டிலே இன்னொரு சுயாட்சிக்கு தகுதியானவர்கள் என்று சொல்கிறவர்கள் தன்னுடைய கோட்பாட்டிலே தெளிவாக இருப்பார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அதை அப்படித்தான் பார்க்கலாம் என்று. ஆனால் இனிவரும் காலங்களில் அது என்ன நிலைமைக்கு மாறும் எனக்கு சொல்ல தெரியவில்லை.
தந்தை செல்வா தமிழ் சங்கங்களுக்கு மத்தியில் விதைத்திருந்த தமிழ் தேசிய கோட்பாட்டை புறக்கணித்ததன் விளைவாகத்தான் நாம் இன்று இவ்வாறான அந்தர நிலையில் நாம் நிற்பதற்கு காரணமாகிறது. ஆகவே சிறுபான்மையினரின் தலைவராக விளங்கிய தந்தையே என்பதில் இது கருத்திருக்க முடியாது. அவர்தான் எங்களுக்கு, அந்த தந்தை தான் எங்களுக்கு ஒரு தலைவராக இருந்து வழிகாட்டியவர். மீண்டும் சமூகம், தமிழ் பேசும் சமூகம் எழுச்சி பெற வேண்டும் என்றால் இலங்கையின் இன்றைய ஆட்சி சூழலில் தமிழ் பேசும் சமூகத்தை வழிநடாத்த தந்தை போல் ஒரு தலைவர் வேண்டும். அல்லது எஸ்ஏவி சொன்னது போல தமிழ் சமூகத்தை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். அதே நேரம் அஷ்ரஃப் தன்னுடைய பாராளுமன்றத்தின் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் இந்த அரசியலமைப்பு திட்டத்தை, மாதிரி திட்டத்தை முன்வைத்து இறுதியிலே பேசுகிறார். ஒரு சமூகத்தினதோ மக்களினதோ தலைவிதி மாற்ற மாட்டாது, அதனை அவர்களே மாற்றாதவர், அந்த விதியை அவர்களே மாற்ற. இந்த இரண்டும் நமக்கு மிக முக்கியமான வசனங்கள் என்று கூறி, புலவர்மணி பெரியதம்பி பிள்ளை இருதயத்தில் எய்துதல் போல் இந்து முஸ்லிம் யாம் ஒரு வயிற்று பிள்ளைகள் போலும் உள்ளோம், அரசியலில் பேராசை கொண்டோ பிரித்து நம்மை வேறாக்கி ஆராயார் செய்யார் அறிவு என்று சொன்னார். அதே போல் ஃபசீல் காரியப்பரோட ஒரு கவிதையை நான் ஞாபகப்படுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். கல்முனையிலே ஒரு ஊர் இருக்கிறது, துறை நிலாவணை. அது ஒரு தமிழ் ஊர். கிழக்கிலே ஒரு விஷயம் இருக்கிறது, ஒரு ஊரை அடுத்து விட்டு தேங்காய் பூவும் போலன்னு சொல்லுவார்கள். ஒரு ஊரை அடுத்து முஸ்லீம் ஊர், அடுத்தது தமிழ் ஊர், அடுத்தது முஸ்லீம், அப்படித்தான் இருக்கு. அப்படி இருந்த கட்டத்தில் அவர் இதை எழுதுகிறார். துறை நீலாவணையிலிருந்து ஒரு துளசி செடி கொண்டு வந்தேன். துளசியினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு தெய்வீக அந்தஸ்தும் இருக்கிறது, அதுக்கு ஒரு ஆரோக்கிய மருத்துவ அம்சமும் இருக்கிறது. ஒரு துளசி செடியை எப்படி தமிழர் சமூகம் மதிக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். துறை நீலாவணையிலிருந்து ஒரு துளசி செடி கொண்டு வந்தேன். வேறு நொந்து போகாமல் நீர் வார்த்து ஓரமாய் கெல்லி ஈர மண்ணோடு உசுப்பாமல் கொண்டு வந்து எங்களில் இல்லம் இருக்கும் கல்முடை குடி மண்ணை கெல்லி அதனுள் வைத்தேன். அம்மண்கள் கலந்தன, மனிதரை பழித்தன. துளசியின் இலைகள் என்னை பார்த்து மெல்லச் சிரிக்கிறது. அந்த காலத்தில் பாண்டிருப்புக்குள்ள ஒரு முஸ்லீம் போனால் கொலை செய்யப்படுவதும், கல்முனைக்குள்ள ஒரு தமிழன் வந்தால் கொலை செய்யப்படுவதுமான காலம். அந்த காலத்தில் தான் இவர் இதனை சொன்னார். ஆகவே தமிழ் பேசும் மக்கள், மன்னிக்கவும், சிறுபான்மை மக்கள், தமிழர்களும் முஸ்லீம்களும் தங்களுடைய உரிமைகளில் வெல்ல வேண்டும் என்றால் தந்தையின் கோட்பாட்டை மீள கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் சிங்கள சமூகம் நம்மை தொடர்ந்தும் ஏமாற்றி வரும் என்பதை கூறி, இந்த பணிமன்றம் எனக்கு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.